உலகத்திலேயே அதிக ஊடக சுதந்திரம் உள்ள ஒரு நாட்டில் நடந்த சம்பவம், அதுவும் நம்ம பிரதமரை இன்வால்வ் பண்ண ஒரு சம்பவம் மிகப்பெரிய வைரல் ஆயிருக்கு. ஒரு பெரிய விவாதத்தையும் கிளப்பியிருக்கு. அது என்ன சம்பவம்னு தெரியுமா? நம்ம பிரதமர் நரேந்திர மோடி நார்வே நாட்டுக்கு அரசு முறை பயணமா போயிருந்தாரு. அங்க கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சோன பிரதமர் கிளம்புற டைம்ல அங்க நார்வே நாட்டை சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் ஹெல்லே லிங் ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த அதிரடியான கேள்விதான் இந்த வைரலுக்கான ரீசன். Prime Minister Modi, why don't you take some questions from the freest press in the world? அவங்க ரொம்ப சத்தமா, மிஸ்டர் மோடி, வை டோன்ட் யூ டேக் சம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த ஃப்ரீயஸ்ட் பிரஸ் இன் த வேர்ல்டு, அதாவது பிரதமர் மோடி அவர்களே உலகத்திலேயே ரொம்ப ஊடகத்துக்கு சுதந்திரம் அளிக்கிற ஒரு நாட்டோட சில கேள்விகளுக்கு நீங்க பதிலளிக்க தயாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை பிரதமர் அவர்கள் கேட்டும் கேட்காத மாதிரி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டார் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இருக்கிற சம்பவம். இந்த வீடியோ வைரல் ஆனதும் தான் அந்த பெண் பத்திரிகையாளர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போடுறாங்க. அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலக பத்திரிகை சுதந்திர குறியீடை மென்ஷன் பண்ணி, அதாவது வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணி அதில் இந்தியா 157வது இடத்துல இருக்கணும், நார்வே முதல் இடத்துல இருக்கணும் ஒரு பாயிண்ட்டை சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஊடகத்தோட வேலையே அரசு அல்லது அதிகாரத்தை கேள்வி கேட்கறது தான், அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இந்த சம்பவத்தை வச்சு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மடியில் கனம் இல்லைன்னா ஏன் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு டோனில், மறைப்பதற்கு எதுவும் இல்லைன்னா இதில் பயப்பட அவசியம் இல்லையே, ப்ரெஸ்ஸை பார்த்து பேசியிருக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. இது ஒரு கடுமையான விமர்சனமாகவும் பார்க்கப்படுது. உடனே நார்வேல இருக்கிற இந்திய தூதரகம் இதுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கேள்விகள் கேட்கப்படுவதும் அதுக்கு அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க பதில் சொல்றதும் தான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அடையாளமா இருக்க முடியும். அதுவும் நிறைய முன்னேறிய நாடுகள்ல ஊடகம் அப்படிங்கிறது ஒரு எதிர்க்கட்சியோட வீரியத்துல செயல்படுது அப்படின்னே சொல்லலாம். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நிறைய விமர்சனங்கள் பண்றாங்க. அதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ பறைசாற்றுது அப்படின்னே சொல்லலாம். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்க.